வெல்கம் டு செஃப் பிஎஸ்எம். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மோதகத்துக்குள்ளே வைக்கிற தேங்காய் பூரணம் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க இந்த மோதகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மோதகத்தோட மேல் மாவு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலையே இதிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அடுப்பை கம்மி பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியிலையே எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு உங்களுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த மாதிரி அடுப்புலேயே வச்சு வேக வச்சு கிண்டும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஆறட்டும். 5 நிமிஷம் கழித்து நல்லா அழுத்தி கையால் பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே பூரணை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொழுக்கட்டையில் தேங்காய் பூரணை தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவல் கூடவே அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போதும் தேங்காய் பூரணம் செய்யும்போது வெல்லத்தை பாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து செய்வோம். இப்போ இது வெல்லத்தை டைரெக்டாக சேர்த்து செய்கிறோம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெல்லம் கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிட்டு அடியில் பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அடுப்புலேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் கரைய ஆரம்பித்ததும் நமக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி இலகலாக இருக்கும். அந்த டயத்தில் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். தேங்காய் திருவி ரெடியாக இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த பூரணை நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், பூரணம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மோதகம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மோதகம் செய்கிறதுக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த அச்சியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த அச்சில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை முடிக்கலாம்.
இப்போ மாவு சின்ன உருண்டையாக உருட்டி இது உள்ள வச்சுட்டு சைட்லலாம் அப்படியே படுற மாதிரி அப்படியே அமுக்கிட்டுக்கலாம். இந்த ஓப்பன் இருக்கிற பக்கம் நல்லா டைட்டாக மூடி இருக்க மாதிரி வச்சுட்டு மாவை இதேமாரி வச்சு அமுக்கிட்டுக்கலாம். இது நிறைய மாவு ஒரே டயத்தில் வைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி அமுக்கிட்டுக்கலாம். இந்த ஓரங்கள்லாம் நல்லா படுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தை இதுமாரி சின்ன உருண்டையாக உருட்டி இது உள்ள வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இதுமாரி மேலே வச்சு அமுக்கிட்டுக்கலாம். மாவு ரொம்ப வெளில தெரியாத மாதிரி இல்லாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே படிமானமாக இருக்க மாதிரி அமுக்கிட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம மோதகம் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டையில் வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் பூர்ணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். இட்லி கொப்பரையில் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சிடலாம். இதை இப்போ மூடி போட்டு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு கொழுக்கட்டை வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போது உடனே எடுக்க முடியாது, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.